லட்சுமிபதி வேலூர். திருக்குறள் வாழ்வியல் நூல் என்பது உங்களுக்கு தெரியும். அதிலே அதிகாரம் 95 மருந்து என்ற தலைப்பிலே இப்போ நம்ம ஹெல்த் டிப்ஸு நிறைய கேட்குறோம். சார் நான் ஹெல்த்துக்கு ஏதாவது டிப்ஸு கொடுங்க சார், நல்லா இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஆனால் வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னே என்ன அழகான ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. சார் நல்ல சிறப்பாக சந்தோஷமாக இருக்குது அந்த ஃபுட்டு, ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நேற்று சிறுதானியத்தில் ஒரு பொங்கல் செஞ்சு எனக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாம்பார் விட்டு பிசைஞ்சு சாதம் மாதிரி சோறு மாதிரி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லான்னு. ஆனால் அதுவும் ஒரு லிமிட் இருக்கணும். இப்போ சிக்கன் பக்கோடா நல்லா இருக்குது, ஒரு 100 கிராம் சாப்பிட்லாம். 300 கிராம் 500 கிராம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிடிக்குது, உடம்புக்கு ஒத்துக்குது என்றாலும் கூட அந்த உணவை லிமிட்டாக சாப்பிட்ணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். இது நம்ம பழந்தமிழர்கள் சொல்லி வைத்த பழமொழி. அது எவ்வளோ உண்மை பாருங்கள். ஆக மாறுபாடு இல்லாத உண்டி, உனக்கு உடம்புக்கு கெடுதல் கொடுக்காம அந்த உண்டி நீ ஆசைப்பட்ட சாப்பிட்ற நல்லா இருக்குது. ஆனால் அந்த சாப்பாட்டை கூட நீ லிமிட் பண்ணி சாப்பிட்டினா தான் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அந்த உயிர்க்கு எந்த துன்பம் இல்லை. ஏன்னா உடலுக்கு துன்பம் வந்தால் அது உயிருக்கு துன்பம் தரும் என்பதை வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார். இப்போ அதனால் இப்போ ஒரு தயிர் வடை சாப்பிட்ற, 1 சாப்பிட்லாம், 2 சாப்பிட்லாம். யாரோ வாங்கி தராங்கன்னா 4 5 சாப்பிடக்கூடாது இல்லையா? இப்போ அந்த மாதிரி தான் உன்னுடைய ஹெல்த்து பார்க்கணுன்னா, ஹெல்த்து கெடக்கூடாதுன்னா, உனக்கு உதவி செய்கிற அந்த நல்ல ஃபுட்டு, ஆசைப்படுற ஃபுட்டாக இருந்தால் கூட லிமிட்டாக அளவோடு நீ சாப்பிட்டினா ஒத்து வந்த அந்த உணவு கூட லிமிட்டாக சாப்பிட்டா உன் உடம்புக்கும் உயிருக்கும் ஆபத்து இல்லை, மருந்து தேவைப்படாது என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர்.